ஹாய் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ப்ரக்கோலி வச்சு ஒரு செமி கிரேவி வீடியோ தான். சாப்பாட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வடை சட்டி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வடை சட்டி வச்சுட்டு சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 6 வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் கொத்தமல்லி, குண்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு காரமே நம்ம வரமிளகாயும் மிளகும் மட்டும்தான். இப்போ 2 சூப் ஸ்பூனில் வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். 1/4 மூடி தேங்காய் இது இருக்கும், அது சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மட்டும்தான் காரமே குழம்புக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சத்தானது ப்ரோக்கோலி. சாப்பாட்டுக்கு இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதே வடை சட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போடணும். தக்காளி வந்து ஒரு பெரிய பழுத்து தக்காளி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ தக்காளி வதங்கினதும் இப்போ ப்ரக்கோலி வந்து இருக்குது. இப்போ இந்த ப்ரக்கோலியை இந்த அளவு ப்ரக்கோலி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. ப்ரக்கோலியிலேயே இப்போ நம்ம கலந்து விட்டோன்னே தண்ணி இந்த மாதிரி வரும். இந்த தண்ணி இப்போதைக்கு நம்ம சேர்க்காமல் இருக்கணும். நல்லா கலந்து விட்டோன்னே தண்ணி வந்ததும் இப்போ இந்த பேஸ்ட்டு முன்னாடி ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த விழுது, அதை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். நல்லா இது நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்க போகிறோம். இதுதான் இதுக்கு காரமே. மிளகாயும் மிளகுத்தூள் காரத்தில் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இந்த சேர்த்த விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து இப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். மிக்சி ஜார் கழுவுன தண்ணி வந்துட்டு இப்போ வந்து காய் வந்து ப்ரக்கோலி சேர்த்தோம்ல, அது மிதக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இது பண்ணியிருக்கேன். காய் மிதக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா ப்ரக்கோலிலாம் சூப்பராக வெந்திருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.